நண்பர்களே, எங்க அம்மா செம வார்த்தை பார்த்துவாங்க. இதுவாகுதான்னு வெல்கம் தெரியலையே. டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லை. 1000 சபோ விற்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. பிரேசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ எதுல விட்டேன். ஹே சகோ சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அஞ்சேப்ஸ் அண்ட் நான் உங்கள் பிராஞ்சே. இன்னைக்கான வீடியோ பத்தி எப்படி நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி மேன் ஷுட் ஹாவ் திஸ் 5 எசென்ஷியல் க்ரூமிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ என்னென்ன 5 க்ரூமிங் கிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது கம்பல்சரி எல்லா வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாமே பேசிக் நீட்ஸ் மென்ஸுக்கு. ஸோ இது எல்லாமே வீட்டில் கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு தான் நானும் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதை கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். ஒரு பெண்ணாக இருக்கீங்க, தாடி மிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக க்ரூம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்னடா கீழே பார்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் எல்லாமே கீழே தான் வச்சிருக்கேன். எங்க டேபிள் கிடையாது. இப்போ நான் டேபிள் வெளியே இருந்து எடுத்துட்டு வந்தேன், எங்க அம்மா செம வார்த்தை பார்த்துவாங்க. ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னது வந்து ட்ரிம்மர் சொன்னேன். ஸோ நான் வந்து பிலிப்ஸ் பிராண்ட்ல இருந்து சபா இப்பவே கண்ணை கட்டுது. ட்ரிம்மர் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். 11th to 11th 12th பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷமா என்கிட்ட இந்த ட்ரிம்மர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிலிப்ஸோட இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இதுவாகுதான்னு தெரியலையே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்படி வச்சு பார்க்கலாமா? ஓகே, இந்த ட்ரிம்மர் தான். ஸோ 7 வருஷமா வச்சிருக்கேன் நான் இதை. ஆக்சுவலி எதுக்கு நான் வந்து இது மாதிரி வாங்கினேன் அப்படின்னா, ஐ மீன் ட்ரிம்மர் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நம்ம ஐயோ இதுகளும் சரி பண்ண. ஆக்சுவலி இந்த ட்ரிம்மர் வச்சு நம்ம கரெக்டா இந்த எட்ஜ் இது இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் எல்லாம் இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி மீசைக்குமே வந்து நான் இந்த மாதிரி தான் ட்ரிம் பண்ணுவேன். அது மாதிரி இதே மாதிரி லைன் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழேயுமே வந்து இப்ப நான் இப்படி போடுறேன்ல, ஸோ அந்த மாதிரிக்கும் எனக்கு. அண்ட் ஈவன் ரொம்ப ஜாம் ஆகுது. ரேசர் போடுறேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவோம் தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ அதனால இது மாதிரி வாங்கி வச்சிட்டா எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லை. இந்த ட்ரிம்மர் வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ அப்பயே அமேசான்ல வாங்கினப்போ எனக்கு 600 சம்திங் எதுவும் வந்துச்சு. ஆனால் இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி சீப் ரேட்டுக்கு வரவே மாட்டேங்குது. 1000 சபோ விற்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதோ பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் இந்த மாதிரி Much later. இருங்க செட் பண்ணிட்டு சொல்றேன். இந்த மாதிரி இப்போ இங்க கீழே தான் வந்து பிளேட் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இப்படி நம்ம கரெக்டா ஷேப் வச்சு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இப்படி நம்ம கரெக்டா ஷேப் வைக்கணும்னா இதுல தான் வரும். ஸோ நம்ம இந்த பக்கம் இப்போ டிசைனா டபுள் பிளேடு ட்ரிபிள் பிளேட்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஷேப் கரெக்டா வராது. நம்ம ஃபுல் ஷேவ் கிளீன் ஷேவ் பண்றோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு அது யூஸ் ஆகும். நம்ம ஃபுல் ஷேவ் பண்ணாம நம்ம இந்த பியர்ட் வச்சிருக்கலாம் வந்து இந்த மாதிரி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பியர்ட் வச்சிருக்கவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வரேன், உங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ பிரேசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ இப்போ வந்து நம்ம கோம் போறோம். ஸோ மீதி ரெண்டு எல்லாமே வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க அது இருக்குதோ இல்லையோ நான் தெரியும். ஆனா சீப் கண்டிப்பா எல்லா வீட்லயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரவுண்டு சீப்பு, இந்த சுத்தி இப்படி குட் மார்னிங் போற மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி சீப்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வச்சாதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஆடியோ கரெக்டா, எனக்கு நான் இந்த சீப்லாம் வெளியே யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டுல வந்து. ஏன்னா ஒரு தடவை பண்ணா அதுக்கப்புறம் எனக்கு கலையாது. ஏன்னா நான் தாடியில் அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டேன். இதை வந்து நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். சீப்பு வந்து வீசு தாடியை கண்டிப்பா கோம் பண்ணி விடுறது கண்டிப்பா வச்சே இருக்கணும். சீப்புன்றது எல்லாருக்குமே கம்பல்சரி இருக்கும்பா, இல்லாமலாம் இருக்காது. தெரியுது, நீ மூடு. நான் பேசிடலாம். ஆனா இதுவும் நெசசரி திங்ஸ் தான் மென்ஸ்க்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சிஸ்ஸரு. ஸோ கண்டிப்பா சிஸ்ஸர் வந்து கட்டிங்ஸ் அந்த மாதிரி கட்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கும்.
ஸோ கட்டிங்ஸ் வந்து சும்மா அப்படியே அதே வருது வாயில. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த இந்த மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இடம் அண்ட் அதே மாதிரி கோம் பண்ணிட்டு நம்ம அந்த அளவா கரெக்ட் பண்ணுவோம்ல, கரெக்ட் பண்ணது எல்லாமே டபுள் மீனிங்ல பேசுறேன் நான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எல்லாமே நமக்கு அளவா கரெக்டா வச்சு வெட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து சிசர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க்கு, மென்ஸுக்கு வந்து ரொம்ப அவசியமான விஷயம் வந்து பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் இல்லைன்னா மென்ஸ் வந்து ஐயோ நான் அனுபவிச்சது போதும். ஏன்னா இப்போ நான் வந்து கார்ல போற அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது. நம்ம வந்து பஸ்ஸில் ஆட்டோவில் நம்ம ஏறி போறதுக்குள்ள எனக்கு வேர்த்து வைக்கிறோம். நான் வீட்டில் கிளம்பிட்டு வெளியே வாசலுக்கு போனாலே எனக்கு வந்து செம்மையா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்வெட் ஸ்மெல் வந்து எனக்கு தெரியாது, பட் கூட இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வீட்டிலேயே சும்மா இருக்கும்போது சொல்லுவாங்க ஸ்வெட் ஸ்மெல் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சிக்னேச்சர் பிராண்டோட ஆக்ஸ். ஆக்ஸ் பிராண்டோட சிக்னேச்சர் பிராண்டோட ஆக்ஸான்னு தெரியல, சரி ஏதோ சிக்னேச்சர் பிராண்ட்ல வந்து இதுதான். ஸோ இதே கலர் வந்து ரெட்டும் வச்சிருக்கேன் நான். அது வந்து சாக்லேட் ஸ்மெல் வரும். ஸோ இது வந்து நேச்சுரல், சூப்பரா இருக்கும். ஸ்மெல் எப்படி இருக்குன்னா சொல்ல தெரியல. ஸோ பர்ஃப்யூம் வந்து மென்ஸுக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எங்கேயாவது போறோம், ஸோ ஸ்வெட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பர்ஃப்யூம் வந்து தேவைப்படும். ஸோ பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் எதில் விட்டேன், கண்டிப்பா மென்ஸ்க்கு வந்து பர்ஃப்யூம் வேணும். ஸோ இதுதான்ப்பா, நான் சொன்ன இந்த 5 ஐட்டம்ஸ் தான் வந்து மென்ஸோட க்ரூமிங் கிட்டு. இருங்க கீழே வச்சிடறேன். ஸோ இது எல்லாமே தான் பேசிக் நீட்ஸ். ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. மர்க்கா சொல்லு. என்னடா உடனே சப்போர்ட் பண்ண சொல்றேன், இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப கம்பல்சரி மென்ஸுக்கு. அவ்வளோதான், 5 விஷயத்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். டே பசங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா நக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மென்ஸ்க்கான டிப்ஸு, அப்புறம் ஏதாவது ஒரு பியூட்டி டிப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி க்ரூமிங் டிப்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங் பத்தி போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். பை பாய்.